ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அக்னி தம்ஜா. இன்னைக்கு நம்ம உங்கள நிறைய பேர் ஸ்ப்ரே பெயிண்ட் செய்யுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் தான் செய்ய போறோம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, ஃபர்ஸ்ட் இதே போல ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்புறம் யூஸ் பண்ண பழைய பாடி ஸ்ப்ரே இல்லை ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைன்னா ரூம் ஸ்ப்ரே ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் பைக் டியூப் வால்வ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் சைக்கிள் டியூப் வால்வ் கூட எடுத்துக்கலாம். நான் இதை பழைய சைக்கிள் கடையில் வாங்கினேன். இதை நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். கடையில் வாங்கினா காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சைக்கிள் கடையில் வாங்கினேன். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. அதில் இருக்க அந்த நாசிலை மட்டும் கழட்டிட்டு அந்த ஸ்ப்ரேயோட மேலே இருக்க பகுதியை மட்டும் ஆக்ஸா பிளேடை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே, நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாட்டிலோட மூடி உள்ளார இருக்க அந்த லப்பரை எடுக்காமல் அந்த பாட்டிலோட மிடில் ஓட்டை போட்டுருங்க. நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி ஓட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மூடிக்கு மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸை நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஓட்டை எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நீங்கள் ஸ்ப்ரேலேருந்து கட் பண்ணி எடுத்தீங்கல்ல, அது உள்ளார போற அளவுக்கு இருக்கணும். இதே போல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பக்கமா காத்து வெளியில போகாம இருக்க எம்சில யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இதே போல எம்சில யூஸ் பண்ணி அழகா ஒட்டிட்ட பிறகு கொஞ்ச நேரம் காய வச்சிருங்க. அப்புறம் பைக் டியூப் வால்வ் எடுத்துக்கோங்க. அது அந்த பாட்டில் உள்ளார போற அளவுக்கு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. நான் சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி ஓட்டை போடுறேன். நீங்க கம்பியை சுட வச்சு கூட ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போடுறப்பையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போடுங்க நண்பா. அப்புறம் அந்த பைக் டியூப் வால்வை பாட்டில் வழியா உள்ளார விட்டு அந்த ஓட்டை வழியா வெளியிடுங்க. ஓகே, இதே போல அழகா வெளியிடுங்க. அப்புறம் இந்த இடத்த சுத்தி காத்து வெளியில போகாத அளவுக்கு எம்சில யூஸ் பண்ணி ஒட்டிருங்க. இதே போல நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிருங்க. அப்புறம் இதை கொஞ்ச நேரம் காய வச்சிருங்க. 3 hours later. இப்போ அந்த பாட்டிலோட மூடியில ஒட்டனை எம்சில் காஞ்சிட்டு இருக்கும். அதுல நாசில ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாட்டிலோட கார்க்க அந்த பாட்டிலில் மூடுனா அந்த பைப் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ அந்த பைப்பை கொஞ்சம் பெருசாக்க இன்னொரு பைப் எடுத்து அந்த பைப்போட கனெக்ட் பண்ணிட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ அந்த மூடியை பாட்டிலில் மூடிக்கோங்க. மூடுறப்போ அந்த புதுசாக கனெக்ட் பண்ணியிருக்க பைப் வந்து பாட்டிலோட எண்டு வரைக்கும் தொடக்கூடாது. அந்த பாட்டிலுக்கும் அந்த பைப்புக்கும் கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்ப்ரே பெயிண்ட் நல்லா அடிக்கும். சப்போஸ் அந்த பைப் வந்து அந்த பாட்டிலோட எண்டு வரைக்கும் தொட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காற்று அடிச்சிட்ட பிறகு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். காற்று ரொம்ப அடிக்காம ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜ்லேயே அடிச்சுக்கோங்க. ஏன்னா பாட்டிலில் காற்று அதிகமாக அடித்தா பாட்டிலில் ஒட்டி வச்சிருந்த அந்த எம்சில் சீக்கிரமாக பிச்சுக்கும். ஸோ அதனால தான் நான் காற்றை ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜில் அடிக்க சொன்னேன். இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணால் நம்மளால் பெயிண்ட் ஒழுங்காக அடிக்க முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்னோ ஸ்ப்ரேயோட நாசில் பகுதி தான் நான் எடுத்திருந்தேன். ஸ்னோ ஸ்ப்ரேயோட நாசில் பகுதி இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணும் போல. நீங்கள் எடுக்கிறப்போ பாடி ஸ்ப்ரே இல்லைனா ரூம் ஸ்ப்ரே அதில் இருக்க நாசில் பகுதி எடுத்துக்கோங்க. அதில் இருந்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறப்போ கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நாசில் பகுதியை மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நமக்கு ஸ்ப்ரே கரெக்டாக அடிக்குது. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். பாட்டிலில் நம்ம பம்பை யூஸ் பண்ணி காற்றோட அழுத்தத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம், அதாவது ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பாட்டிலில் ஹை ப்ரெஷர் இருக்குது, அதுவே பாட்டிலோட சரௌண்டிங்கில் லோ ப்ரெஷர் இருக்குது. காற்று எப்பயுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு தான் மூவ் ஆகும். ஸோ அந்த காரணத்தினால்தான் இந்த ஸ்ப்ரே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதில் பெயிண்ட்டை ஊற்றி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அந்த பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இரும்புக்கு அடிக்கிற பெயிண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வுட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் வந்து அக்ரைலிக் கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பெயிண்ட்டை பொதுவாகவே நம்ம பேப்பரில் தான் யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இந்த பெயிண்ட் தான் இருக்குது. ஸோ நான் இந்த பெயிண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த பெயிண்ட்டை ஏதாச்சும் ஒரு பவுலில் கொட்டிட்டு அதில் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் நான் அந்த பெயிண்டை ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கினேன். இந்த பெயிண்ட் பாட்டிலே ரொம்ப நாள் இருந்தால் கட்டியாகிடும் இல்லையா? ஸோ அதனால் உங்ககிட்ட கோலி குண்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் கோலி குண்டு இல்லைன்னா எம்சியில் ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட கோலி குண்டு இல்லை, அதனால் நான் எம்சியில் யூஸ் பண்ணிக்கினேன். அப்புறம் அதை அந்த பாட்டிலில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் மூடிட்ட பிறகு இதில் காற்று அடித்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், இது செம சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் இந்த ஸ்ப்ரேவை பேப்பரில் அடிக்கிறேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள்.
இப்போ நான் செவுத்துல அடிக்கிறேன், நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் அந்த பெயிண்ட் கட்டி ஆயிடுச்சுன்னா நாம் அந்த பாட்டிலில் கோலி குண்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த பாட்டிலை கொஞ்சோண்டு உழுக்குனாலே போதும், அந்த பெயிண்ட் திரும்பியே தண்ணியாக மாறிடும். இப்போ நான் சும்மா தரையில் அடித்து காமிக்கிறேன். இந்த கலர் பெயிண்ட் சூப்பராகவே அடிக்குது தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து எல்லா விதமான பெயிண்ட்டுக்கும் ஒர்க் ஆகும். ஆனா இதுல காத்து அடிக்கிறப்ப ரொம்ப அதிகமா அடிக்காம ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜ்ல மட்டும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல ரொம்ப அதிகமா காத்து அடிச்சா இதுல ஒட்டி வச்சிருந்த அந்த எம்சி எல்லாம் வெளியில வந்துடும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் ஸ்டேஜ்ல மட்டும் அடிங்க, அதுக்கு மேல அடிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க விஷயம் வைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.